அண்மை செய்தி. காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் முடிவை முதலமைச்சர் விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டி மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். மேலும் விவரங்கள். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஒரு சமூக வலைதள பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். அதாவது வரக்கூடிய மாதத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா செல்வதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அந்த பயணத்தின் போது கர்நாடக அரசுடன் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேளாண் துறை அமைச்சர் வினோத் உள்ளிட்டோர் கூட அதை உறுதி செய்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல காவிரி நீருக்காக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை என்னும் சதிவலையில தமிழ்நாடு முதலமைச்சர் சிக்கிவிடக் கூடாது என்று முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஒரு வலியுறுத்தலை வைத்திருக்கிறார். வேண்டாம் இந்த விஷப்பரீட்சை எனவும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். பல்லாண்டுகளாக சட்டப்பூர்வமாக போராடி தமிழ்நாடு பெற்ற உரிமைகளை சிதைப்பதாகவே பேச்சுவார்த்தை முயற்சிகள் அமையும் எனவும் நீதிமன்றத்திலும் பின்னடைவை ஏற்படுத்திவிடும் எனவும் அவர் எச்சரிக்கை தெரிவிக்கிறார். மேலும் இதனால் தான் கடந்த காலங்களில் இது போன்ற யோசனைகள் முன்வைக்கப்பட்ட போதெல்லாம் திமுக உறுதியாக அதை நிராகரித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் காங்கிரசுடன் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி மயக்கத்தில் தமிழ்நாட்டின் காவிரி உரிமை பணயமாகிவிடக் கூடாது என்பதே டெல்டா விவசாயிகளின் ஒருமித்த குரல் என பதிவிட்டிருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவசாய சங்கத்தினுடன் பேசி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.